ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள், பொங்கல். சரிங்களா? எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நம்ம சூப்பரான ஒரு பொங்கல். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க. சக்கரை பொங்கலுக்கு மெயினே பச்சரிசி பாசிப்பருப்பு. சரிங்களா? நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வேக வைக்கணும். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.5 இல்லை, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதுக்கு டோட்டலாக 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நீங்கள். சரிங்களா? அப்போ தான் அந்த நம்ம இந்த கோயிலில் சாப்பிடுவோம்ல இந்த பிரசாதம், அந்த பதத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ 1க்கு 1.5க்கு 8, 1 பச்சரிசி, 1/2 பாசிப்பருப்பு, 8 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா குழைய இதை வேக வைக்கிறோம் ஃபஸ்ட்டு. சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லா குழைய வெந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் வந்து எவ்வளோ போடணும்னா, நம்ம மொத்தம் 1 கப் ரைஸு, 1/2 கப் பாசிப்பருப்பு, வெல்லம் வந்து 2 கப் வெல்லம். நான் இதுமாதிரி நல்லா பொடி பண்ணி மிக்சியில் நல்லா அடித்து அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான். வெல்லம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அப்படியே விடுங்க. நல்லா திக்காகிடும். அந்த வெல்லம் பாகு இறுக்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம நெய் தாளித்து போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் பதம். சரிங்களா? இப்போது கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் விட்டு நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா? நெய்யே ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருப்பு திராட்சை ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இது வந்து புரோக்கன் பாதாம், அதையும் போட்டுக்கோங்க. இது வந்து ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டேன். ஆமாம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அப்படியே தாளித்து அதில் கொட்ட வேண்டியதான். அன்பு அன்னையடி. ஓகே,